வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு. அதில் வந்து எஸ்ஜிடி அதற்கான ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஜிடிக்கான ரிசல்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நம்பர் அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட், நேம் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மார்க் ஸ்கோரு, என்ன மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அடுத்து வந்து குவாலிஃபைடா இல்லையா அப்படின்ற தகவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது உங்களுடைய ரோல் நம்பரும் பெயர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா ஒரே பெயரில் 2-3 நபர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுடைய ரோல் நம்பரை செக் பண்ணிக்கிங்க. எல்லாரோட மார்க்கும் வந்து கொடுத்துருக்கு, ஒரு சிலருக்கு வரலை. அதாவது நாட் எவாலுவேட்டட், என்ன காரணம் அப்படின்னா நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் ஏ. பார்ட் ஏல நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுடைய பேப்பரை திருத்த மாட்டாங்க. அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னா நாட் குவாலிஃபைடு தான், நாட் எவாலுவேட்டட்னு தான் வரும். ஸோ குவாலிஃபை நீங்கள் பார்ட் ஏல ஆகணும் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஏதாவது தவறுதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ மார்க் வாங்கினாலும் சரி, பார்ட்டு பியில் பார்ட் ஏல குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் அதற்கான எலிஜிபிள் அப்படின்றது வரும். ஸோ எல்லாருடைய மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னால 60, 70, 80 இந்த ரேஞ்சு தான். 90 அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. 100ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் அவ்வளோயே நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் 120, 130 அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகலை எந்த மார்க்குமே. ஏன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது எல்லாரோட மார்க்குமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓரளவுக்கு 1-2 நபர்கள் மட்டும் 108, ஒரு 113 இருக்குது. அந்த மாதிரி 1-2 தான் போகுதே தவிர ரொம்ப அதிகமான மார்க்கெல்லாம் யாரும் அவ்வளோவா எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80+, 90+ அந்த மார்க் வந்து போதும். நம்ம சொன்னதை விட ஒரு 5 மார்க் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம மார்க்கை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 5 மார்க் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு 80-90ல் ஏகப்பட்ட நபர்கள், நிறைய நபர்கள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. அதுலேயும் 80க்கு கீழேயும் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி போடும்போது கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அதாவது எக்ஸாம்பிளாக சொல்ல வரேன், ஒருத்தர் 100க்கு மேலே எடுத்திருக்காரு. அதே போல் ஒரு 5 பேர் 100க்கு மேலே எடுத்து எல்லோரும் ஒரே கேட்டகரி ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால் அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. மீதி 4 பேர் 100க்கு மேலே எடுத்தவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியே ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்குது. ரிசர்வேஷன்லாம் பிரிப்பாங்கல்ல, பிரிக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் குறைந்த மதிப்பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இங்கே ஒரு 117 இருக்குது. ஸோ அந்த 109, 107 அந்த மாதிரி ஒரு சில மார்க் அப்படின்றது கொஞ்சம் ஒரு பேஜுக்கு ஒரு மார்க் அப்படின்றது 100 தொட்டு 3 டிஜிட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.